ஹலோ, வணக்கம் 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 மை டியர் கெத்து பேட்ச் பசங்களா. ஸோ இந்த செஷன் வந்து நம்மளோட 12th ஸ்டாண்டர்ட் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ஹூ ஆர் ஆல் ப்ரிப்பேரிங் ஃபார் போர்ட் எக்ஸாம் 2024. ஸோ உங்க எல்லாருக்கும் இன்னைக்கு நான் சொல்யூஷன்ஸ் சாப்டரை கம்ப்ளீட் பண்ண போறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பார்ட் 2. ஸோ பசங்களா, பார்ட் 1 நீங்களாம் பார்த்துருப்பீங்கன்னு நம்புறேன். ஸோ பார்ட் 2ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மீதி விட்ட போர்ஷன் தான். That is colligative properties and your Van 't Hoff factor. So இத ரெண்டு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். நீங்களாம் தயார், நீங்களாம் எக்ஸைட்டட்னா ஆரம்பிச்சிடலாமா? டப்புன்னு we will complete it. And இன்னைக்கு நம்ம இந்த சாப்டர் முடிச்சிட்டோம்னா நாளைக்கு நம்ம பார்க்க போறது electrostatic potential and capacitance. Okay, so are you all ready? So 12th நான் சொன்னதுபடி என்னால முடிஞ்ச அளவுக்கு I am trying to complete syllabus. And syllabus முடிச்ச பிறகு நான் I will discuss PYQs. அதாவது போர்டு எக்ஸாம்ல இதுக்கு முன்னாடி கேட்கப்பட்ட கேள்விகள் அதெல்லாம் நம்ம சால்வ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி நிறைய பிளான்ஸ் நான் வச்சிருக்கேன் உங்களுக்காக. ஸோ டெஃபினெட்லி we will have a great time together. But I want your participation, your involvement in every session. Okay? Will you all do that? Yes, chemistryல அடுத்ததா I will do electrochemistry and chemical kinetics. ஓகேவா? ஸோ கெமிஸ்ட்ரியில அடுத்ததா நான் டீச் பண்ண போறது electrochemistry, chemical kinetics. Physicsல I'm going to teach electrostatic potential and capacitance. அப்புறம் current electricity. அந்த மாதிரி one by one I will complete it. சரியா? Very good. Sir, PYQs solve பண்ணுவீங்களா சார்? Yes, இன்னைக்கு இல்ல, தனியா. So PYQs I will solve separately. Today I'm going to teach the theory part of this chapter. I will complete it. So வாங்க பசங்களா உள்ள போலாம். Solutions. இன்னைக்கு நாம பார்க்க போறோம் முதல் சாப்டர் in 12th standard chemistry. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது செகண்ட் பார்ட். ஃபர்ஸ்ட் பார்ட் நான் வந்து ஒரு சில நாட்கள் முன்னாடி எடுத்தேன், போய் செக் பண்ணுங்க. அண்ட் பசங்களா, நீங்களாரும் பார்த்து கொண்டிருக்கிறது வேதாந்து மாஸ்டர். இது தமிழ் பசங்களுக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு சேனல். இந்த சேனல் உனக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட மற்ற ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட கிளாஸ்மேட்ஸ், உங்க கூட படிக்கிறவங்களோட ஷேர் பண்ணுங்க. அவங்களையும் கூட்டுவாங்க. so that all of you will improve and work together as one team. சரியா? சோ இப்போ நம்ம முன்னாடி போலாமா? Shall we get started? சூப்பர்பா. சோ பசங்களா, இன்னைக்கு நான் உங்க எல்லாருக்கும் டீச் பண்ண போறது colligative properties. சோ colligative propertiesல 4 தலைப்பு இருக்கு. இது நல்லா மென்டலா நீங்க ரிமெம்பர் பண்ணிக்கணும். ஓகேவா? So when you study a chapter, have a mental picture of what is happening. சரியா? அது ரொம்ப நல்ல பழக்கம். சோ இந்த சாப்டர்ல நம்ம நிறைய விஷயங்கள் கவர் பண்ணோம் ஆல்ரெடி இல்லையா? We studied Henry's law, we studied Raoult's law. We saw what are ideal solution, non-ideal solution, what is positive deviation, negative deviation, what are azeotropes, what are minimum boiling azeotropes, maximum boiling azeotropes. So all that I want you to remember, recollect, keep it in your memory. Okay வா? So அந்த மாதிரி ஒரு mental framework இருக்கணும். அது ரொம்ப நல்லது. ஓகே, சோ இப்ப இன்னைக்கு colligative propertiesல நம்ம படிக்க போறது இந்த 4 டாபிக் தான். நாலுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். எதை வேணா they can ask. ஓகேவா? so they can ask you relative lowering of vapor pressure, elevation in boiling point, depression in freezing point, அப்புறம் osmotic pressure. So இது எல்லாமே I'm going to teach you one by one. கவலைப்படாதீங்க, உங்க எல்லாருக்கும் புரியுற மாதிரி சிம்பிள் டேர்ம்ஸ்ல வெறும் CBSE பாயிண்ட் ஆஃப் வியூல தான் நான் டீச் பண்ண போறேன். ஓகேவா? I am not going to confuse you. I am not going to make you get scared. ரொம்ப எளிதா ஈஸியா நம்ம எக்ஸாம்க்கு பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்க்க போறோம். So if you are all ready, let's get into the topic பசங்களா. முதலாவது colligative properties னா என்னது? colligative properties னா என்னன்னு பாத்தீங்கன்னா பசங்களா, these properties depend on number of solute particles irrespective of their nature. Irrespective of nature, it just depends on number of solute particles. So எவ்வளவு solute particles இருக்கோ அதை பொறுத்து இந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் மாறும். அதுக்கு பேர் தான் colligative properties. colligative எப்படி ஸ்ப்ளிட் பண்றாங்க? கோனா டுகெதர், லிகாரேனா கிரீக்ல it means what? It means binding. So together binding, that's the meaning of that word. So colligative properties now, it depends on the number of solute particles which are present and not on their nature.
Okay va, it doesn't depend on the nature, but it depends on number of particles. So எவ்வளவு number of solute particles இருக்கோ அதை பொறுத்து இந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் மாறும். So அதான் நம்ம ஒன்னொன்னா இப்ப படிக்க போறோம். So shall I get into the first one, relative lowering of vapor pressure? And பசங்களா இத நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. Do you remember? So ஒரு pure solvent க்கு vapor pressure maximum, it has its highest vapor pressure when it is present as pure solvent form. Do you all remember? I taught you in the previous class. So when you have a volatile solvent and a non-volatile solute, that is when we see this case. ஞாபகம் இருக்கா? இந்த கேஸ் ஞாபகம் இருக்கா? அதனால தான் சொன்னேன், you have to have a flow chart in your mind. இதெல்லாம் நீ ஞாபகம் வச்சிருக்கணும். நான் போன கிளாஸ் part 1ல சொல்லி கொடுத்தது. What is that? You have a volatile liquid, volatile solvent. Volatile na, it can go into vapor phase. புரியுதா? It has tendency to go into vapor phase. அதான் volatile. So volatile solvent to non-volatile solute. Non-volatile na அப்படியே தான் இருக்கும் அது. It will not move into gaseous phase. It will not move into vapor phase. So அதான் non-volatile. So அப்படி இருக்கப்போ we saw the graph. We saw Raoult's law. Raoult's law we studied and we know what is the expression for vapor pressure of the solution. What is the expression for vapor pressure of the solution? We all remember that, don't we? So vapor pressure of the solution என்ன வரும் பசங்களா? Vapor pressure of the solution is equal to என்னதுப்பா? It is the mole fraction of the solvent into the pure solvent vapor pressure. கரெக்டா? ஞாபகம் இருக்கா? ஏன்னா vapor pressure contribution யாருனால வரப்போகுது? vapor pressure contribution வெறும் அந்த volatile solvent நால மட்டும்தான் இல்லையா? ஏன்னா vapor pressure யாருப்பா கான்ட்ரிபியூட் பண்ண போறா? வெறும் உங்களோட volatile solvent மட்டும் தானே, மற்றது வராது இல்ல. ஏன்னா மற்றது வந்து நான் volatile solute. நான் volatile solute எப்படிதான் உனக்கு vapor pressure கான்ட்ரிபியூட் பண்ணும்? So இதான் Raoult's law சொன்னது. Raoult's law said that the vapor pressure of the solution is equal to the mole fraction of the solvent into the pure solvent partial vapor pressure. Pure solvent vapor pressure. Okay va? Are you all clear? So இதுதான் நம்மளோட சொல்யூஷனோட வேப்பர் பிரஷர். அண்ட் பசங்களா எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கா? இது வந்து கண்டிப்பா நம்ம பியூர் சால்வெண்டோட கம்மியா இருக்கும். ஏன்னா the mole fraction is going to be less than 1. Do you agree? Because there's something else present apart from solvent. Apart from the volatile solvent, you also have non-volatile solute. So your mole fraction is going to be less than 1. So mole fraction less than 1 னா அப்போ உன்னோட பிரஷர் வந்து பியூர் சால்வெண்டோட கம்மியா இருக்குல்ல, அதுக்கு பேர் தான் lowering of vapor pressure. மாசா வேற லெவலா? சோ இது ஆல்ரெடி நம்ம படிச்சதுதான், நம்ம ஒன்னும் புதுசா எதுவும் படிக்க போறது இல்ல. ஆல்ரெடி படிச்சதை வேற ஃபார்ம்ல புரிய போறோம். புரியுதா? So we already studied that the vapor pressure is going to reduce because when you put a non-volatile solute, your vapor pressure is going to reduce as compared to your pure solvent vapor pressure. இது ஆல்ரெடி படிச்சாச்சு. சோ இத நம்ம ஈஸியா போய் டிரைவ் பண்ணிடலாம் பசங்களா. இதான் இப்போ நம்மளோட சொல்யூஷனோட வேப்பர் பிரஷர் இல்லையா? சோ ஒரிஜினலா பியூர் சால்வெண்ட் சார், முதல் வந்து பியூரா சால்வெண்ட் மட்டும் இருந்துச்சு சார். முதல் பியூரா சால்வெண்ட் மட்டும் இருந்துச்சு சார். அப்போ அதோட வேப்பர் பிரஷர் வந்து P10. அதான் பியூர் சால்வெண்ட் வேப்பர் பிரஷர். ஆனா இப்போ நம்ம சொல்யூஷன் இருக்கு சார். We have non-volatile solute. Non-volatile solute இருக்கு. So it is a solution. So solution வந்துட்டா அப்போ நம்ம vapor pressure வந்து P1. So this is lesser. What is the reduction? What is the reduction? The reduction is original minus what is present now. So that is going to be how much? P1 naught minus P1 எவ்வளோ? P1 is X solvent into P1 naught. So P1 naught common எடுத்தீனா 1 minus X solvent. So that is your reduction in vapor pressure. So relative na compared to original. Relative means compared to original. So lowering, reduction with respect to original is equal to 1 minus X solvent. That is your 1 minus chi solvent. 1 minus mole fraction of solvent. பசங்களா நம்மளோட சொல்யூஷன்ல ரெண்டு காம்பனன்ட் தான் இருக்கு. ஒன்னு சால்வெண்ட், ஒன்னு சொல்யூட். அப்போ மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் சால்வெண்ட் பிளஸ் மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் சொல்யூட் இஸ் ஈக்குவல் டு 1. அப்போ 1 minus mole fraction of solvent is nothing but mole fraction of solute.
அவ்வளவுதான். You finished it. Over. Topic over. முதல் topic over. கதம். Yulo Dubakur. So that is called as your relative lowering of your vapor pressure. So relative lowering of your vapor pressure is nothing but the mole fraction of your non-volatile solute. Over. That's it. Are you all clear? Everybody happy with this? This is very, very important, pasangla. I hope all of you are able to understand. So, இப்ப நம்ம முன்னாடி போலாமா? Great. So, Charukesh, கண்டிப்பா Charukesh, ஒவ்வொரு சாப்டர் நம்ம முடிப்போம், கவலைப்படாதீங்க. I will try to take your ray optics, அப்புறம் wave optics, அப்புறம் electrostatics, electricity எல்லாமே நம்ம முடிக்கலாம் one by one. Please, like I said, I will complete it. ஆனா நீங்க ரெகுலரா பார்ட்டிசிபேட் பண்ணுங்க, regular sessionsக்கு வாங்க. That is the greatest motivation which you can give me. Okay, so now let's move forward. Everybody ready? So பசங்களா, இது எல்லாமே உங்களோட NCERT ல இருந்து இருக்குது. Nothing I teach will be outside your textbook. ஏன்னா உங்க எக்ஸாம்க்கு ஒன்று 2 மாசம் தான் இருக்கு. ஸோ நான் வேற எதுவுமே எக்ஸ்ட்ராவா சொல்லி தரல. உன் புக்ல இருக்க எல்லாமே I will cover. Okay, so அதனால தான் இந்த lectures பார்த்தாலே it is enough for your board exam, for your school exam, for CBSE related things, but not for JEE mains, but not for NEET. Okay, அதுக்கெல்லாம் நீ கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா எஃபோர்ட் போடணும். I hope all of you are aware of that. So பசங்களா, இப்போ நான் சொல்லி கொடுத்தது it is in page number I think 15. So you can see that it is in page number 15. I hope all of you are able to match whatever I'm teaching with that. Great. So இப்போ நம்ம போய் பார்ப்போம் relative lowering of vapor pressure. So பசங்களா, இங்க பாத்தீங்கன்னா இதான் pure solvent. Pure solvent vapor pressure வந்து maximum. Pure solventனா ஒண்ணுமே இல்ல, சொல்யூட்லாம் ஆடே பண்ணல, வெறும் லிக்விட், வெறும் அந்த சால்வெண்ட் மட்டும் தான். அப்போ அதோட vapor pressure maximum. அதான் vapor pressure of pure solvent, P solvent not. ஓகேவா? இப்போ P solution, solute add பண்ண பிறகு அது வந்து it will reduce. We studied that. அதான் Raoult's law. Raoult's law says the solute if you add which is non-volatile, அது போய் சர்ஃபேஸ்ல சில இடத்தை அடைச்சிக்கும். சர்ஃபேஸ்ல சில இடத்தை அடைச்சிச்சுன்னா அப்போ வேப்பரா வரதுக்கு கஷ்டம்ல. சோ அப்ப வேப்பரா வரதுக்கு கஷ்டம்னா vapor pressure குறையும். புரியுதா? சோ அதனால தான் solution, when you have a non-volatile solute, the vapor pressure will reduce. சோ அதான் இங்க சொல்லிருக்கான், solution ஓட vapor pressure pure solvent vapor pressure ஓட கம்மி. Okay, so now what is the vapor pressure of solution according to Raoult's law? According to Raoult's law, vapor pressure of the solution is contributed by what? Your solvent only, because only your solvent is volatile, your solute is not. So only your solvent contributes to your நம்மளோட vapor pressure. அதோட ஃபார்முலா என்னது? vapor pressure of solution is equal to mole fraction of solvent into நம்மளோட pure solvent vapor pressure. I hope all of you are clear. Yes. வரேன். Craft search, I'm coming to that. Please wait. I'll come to that. எல்லாமே நம்ம பார்க்கலாம், கவலையே படாதீங்க. Please wait for that. So இப்போ நம்ம முன்னாடி போலாம் பசங்களா. So இதான் நான் derive பண்ண ஃபார்முலா. So change in vapor pressure என்னது? ஒரிஜினலா pure solvent minus இப்போ solution. So pure solvent minus solution ஓட vapor pressure, அதான் change in vapor pressure. So change in vapor pressure is P1 naught into 1 minus x1. P1 naught now pure solvent vapor pressure. 1 minus x1 now 1 minus mole fraction of the solvent. 1 minus mole fraction of the solvent now mole fraction of solute. அதான் வந்திருக்கு. So I hope all of you are clear. So mole fraction of solute now, what do you mean by that? You mean to say number of moles of solute by number of moles of solvent plus number of moles of solute. இல்லையா? இதான் மோல் ஃபிராக்ஷன். இப்போ யாரோ கேட்டுட்டே இருந்தா, சார் டைல்யூட் சொல்யூஷன்னா என்ன ஆகும், டைல்யூட் சொல்யூஷன்னா என்ன ஆகும்னு கிராஃப்ட் சர்ச் ரொம்ப நேரமா மெசேஜ் பண்ணிட்டு இருக்காரு. டைல்யூட் சொல்யூஷன்னா your solute is very less compared to your solvent. Solvent ரொம்ப அதிகமா இருக்கு. Solvent ரொம்ப அதிகமா இருந்தா the moles of solvent is going to be very high as compared to your moles of solute. So your denominator you can write it as only moles of solvent.
ஏன்னா இது வந்து 1000 வச்சுக்கேன், இது 1000, இது 1னா 1000 plus 1 can be approximately written as 1000 இல்லையா? சோ அது போல இது ரொம்ப பெருசா இருந்துச்சுன்னா இது plus இது can be written as இது only. சோ அதான் நான் பண்ணிருக்கேன். So moles of solute by moles of solvent is equal to your relative lowering of vapor pressure. That's equal to what? Mass of solute or weight of solute by molecular weight of solute divided by weight of solvent by molecular weight of solvent. So this is the formula for relative lowering of vapor pressure. I hope you guys understood. Munadi polama, did you all like it? Are you all happy? Shall I move forward? எல்லாரும் சந்தோஷமா பசங்களா? முன்னாடி போலாமா? எல்லாரும் ரெடினா? சாட்ல ஒரு ஏடி ஸ்கொயர் ஒரு ஃபயரை போடுங்க, அதுக்கப்புறம் நம்ம முன்னாடி போலாம். பசங்களா எதுவுமே மக்கடிக்காதீங்க, எல்லாமே புரிஞ்சு படிங்க. I want you to understand all of this. This is nothing great. This is nothing great. You can really understand and study this. Okay, so இப்போ நம்ம முன்னாடி போலாம். Next topic போலாம். So இதான் நான் derive பண்ண விஷயங்கள் எல்லாமே நீங்க go through பண்ணுங்க. It is not a tough thing that you cannot do. Okay, great. So இப்போ நம்ம முன்னாடி போலாம் பசங்களா. Next topic, இது ரொம்ப 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 நல்ல டாபிக் பசங்களா. This is something which I want everybody to understand. So elevation in boiling point எதனால நடக்குது, depression in freezing point எதனால நடக்குது, இது எல்லாமே நம்ம இப்போ படிக்க போறோம். I hope you guys are ready. So shall we get started? Yes, are you all up for it? டப்பு முடிச்சலாமா? இது நம்ம சீக்கிரமா புரிஞ்சுட்டா within 1 hour we can complete this chapter. I want us to move forward fast. ஏன்னா இந்த போல நம்ம குயிக்கா படிச்சோம்னா நிறைய சாப்டர்ஸ் நம்ம கவர் பண்ணலாம் டிசம்பர் மாசம் முடியறதுக்குள்ள. ஓகே, வெரி குட். சோ பசங்களா, தண்ணியில உப்பு போட்டீங்கன்னா, இல்ல தண்ணியில சுகர் போட்டீங்கன்னா, இல்ல தண்ணியில ஏதாச்சும் ஒரு நான் வாலடைல் சொல்யூட்ட போட்டீங்கன்னா, you will have the boiling point to increase. நம்மளோட பியூர் வாட்டர் வந்து 100 டிகிரி சென்டிகிரேட்ல 100 டிகிரி செல்சியஸ்ல it will start boiling இல்லையா? வாட்டர் வந்து 100 டிகிரி சென்டிகிரேட் 100 டிகிரி செல்சியஸ்ல it will start boiling. ஆனா நீ உப்போ சர்க்கரையோ போட்டினா உன்னோட பாயிலிங் பாயிண்ட் ஏறும். it will boil at 102 101 அந்த மாதிரி பாயிலிங் பாயிண்ட் அதிகரிக்கும். ஏன் சார், why is this happening அப்படின்றத இப்ப நம்ம பார்க்க போறோம். ப்ளீஸ் நல்லா கவனிங்க, இந்த நான் சொல்ற விஷயங்களை புரிஞ்சுக்கோங்க, நோட் பண்ணிக்கோங்க, இத பத்தி போய் யோசிங்க. ஓகேவா? சோ பசங்களா, முதலாவது when will something boil, அத நீ புரிஞ்சுக்கணும். எப்போ ஏதாச்சும் பாயில் ஆகும்னு பாத்தீங்கன்னா when the vapor pressure is equal to your atmospheric pressure. ஓகேவா? சோ வெளியில வச்சு நீ பாயில் பண்ற, பாத்திரத்தை வெளிய வச்சு பாயில் பண்றனா when your vapor pressure is equal to your atmospheric pressure, அப்பதான் நீ பாயில் பண்ணுவ. எந்த டெம்பரேச்சர்ல உன் வேப்பர் பிரஷரும் அட்மாஸ்பியரிக் பிரஷரும் மேட்ச் ஆகுதோ அந்த டெம்பரேச்சர்ல தான் உன்னோட தண்ணி, உன்னோட சால்வெண்ட், உன்னோட சொல்யூஷன் பாயில் ஆகும். That's the theory behind. அத வந்து if you want to study, I want you to read more. Okay, I want you to read more and learn about these things பசங்களா. ஏன்னா புரிஞ்சு படிக்கிறது is what I would ideally prefer. ஓகேவா? So இப்போ 2 months இருக்கனால I am just sticking to your textbook. Textbookல இருக்கிறத I am trying to explain it so that you guys will follow it and understand it carefully. ஓகேவா? So பசங்களா, like I said, எப்போ ஏதாச்சும் பாயில் ஆகும், எந்த டெம்பரேச்சர்ல பாயில் ஆகும் கேட்டிங்கன்னா when your vapor pressure will be equal to your atmospheric pressure, அப்பதான் பாயில் ஆகும். So பசங்களா, சால்வெண்டோட வேப்பர் பிரஷர் வந்து இப்படிதான் இருக்கும். பியூர் சால்வெண்டோட வேப்பர் பிரஷர் அதிகமா இருக்கும். அது உங்க எல்லாருக்குமே தெரியும். பியூர் சால்வெண்டோட வேப்பர் பிரஷர் அதிகமா இருக்கும். சோ அதனால ஆரஞ்சு கிராஃப் பாத்தியா மேல இருக்கு. ஏன்னா பியூர் சால்வெண்டோட வேப்பர் பிரஷர் இஸ் ஹையர் than that of the solution. அதான் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், போன கிளாஸ்ல பார்த்தோம், இந்த கிளாஸ்ல கூட போன பாயிண்ட்ல சொல்லி கொடுத்தேன் இல்லையா? சோ பியூர் சால்வெண்ட் வேப்பர் பிரஷர் இஸ் மோர் than your solution's vapor pressure. And pure solvent vapor pressure, when it meets your atmospheric pressure 1 atm, at that point it will boil. That is what is called as boiling point or temperature at which water boils. புரியுதா? That is the temperature at which water boils. ஆனா நம்ம எல்லாருக்குமே தெரியும் சொல்யூஷனோட வேப்பர் பிரஷர் கம்மி, சொல்யூஷனோட வேப்பர் பிரஷர் குறைவு. it is lower than pure solvent. so pure solvent ஓட சொல்யூஷனோட வேப்பர் பிரஷர் கம்மியா இருக்கனால so solution to reach 1 atmosphere it takes more temperature. கரெக்ட்டா? ஏன்னா சொல்யூஷன் வந்து சால்வெண்ட் ஓட வேப்பர் பிரஷர் கம்மி, ஏன்னா பியூர் சால்வெண்ட்க்கு தான் வேப்பர் பிரஷர் அதிகம்.
solution ஓட vapor pressure குறைவு. So solution அந்த 1 atm அந்த 1 atmospheric pressure அடையறதுக்கு it needs more temperature. Pure solvent இங்கே reach ஆயிடுச்சு 1 atm 1 atmospheric pressure. ஆனா for a solution to reach 1 atm 1 atmospheric pressure it will take more time, more temperature. So அதுதான் அந்த temperature increase தான் is called as elevation in boiling point. So இங்க boil ஆக வேண்டிய water இங்க boil ஆகுது, இங்க boil ஆக வேண்டிய solvent இங்க boil ஆகுது, இங்க boil ஆக வேண்டிய solvent is boiling here. So this difference, this அதிகரிப்பு, this increase in temperature of boiling is called as delta TB. That is a change in boiling point. That is the elevation in boiling point. I hope all of you are clear. Got it? Masa, avaldan. So this elevation in boiling point is also a colligative property. So colligative property na what? It depends on the number of solute particles. So nariya solute particles irundha nariya ஏறும். கரெக்ட்டா? ஏன்னா colligative properties எல்லாமே அதே மாதிரி தானே. colligative propertiesனால என்னது? It depends on the number of solute particles. So நீ solute particles உன்னோட உப்பு, உன்னோட சக்கரை எல்லாத்தையும் அதிகரிச்சினா அப்போ இன்னும் அதிகமா ஆகும் உன்னோட elevation in boiling point. Are you all clear? So that is what I wanted to cover here. Okay? So இப்ப பாத்தியா? We know that vapor pressure of solvent decreases in the presence of non-volatile solute. That I hope everybody is clear. அதுல எந்த டவுட் இருக்க கூடாது. வேப்பர் பிரஷர் ஆஃப் பியூர் சால்வெண்ட் தான் அதிகம், பியூர் சால்வெண்ட் தான் அதிகம். சொல்யூஷன்ல வச்சினா ஒரு நான் வாலடைல் சொல்யூட் போட்டு அப்போ வேப்பர் பிரஷர் குறைஞ்சிரும். சோ இப்போ என்ன ஆகுது? வேப்பர் பிரஷர் ஆஃப் அக்வஸ் சொல்யூஷன் தண்ணியும் சர்க்கரையும் சேர்த்தினா it is less than the vapor pressure of water. சோ வெறும் தண்ணி வைக்கிறப்போ அதோட வேப்பர் பிரஷர் அதிகம். சோ அதனால தான் கரெக்ட்டா 100 டிகிரி சென்டிகிரேட் 100 டிகிரி செல்சியஸ்ல வாட்டர் பாயில் ஆயிரும். ஆனா நீ அதுவே ஒரு சக்கரை ஆட் பண்ணினா அதோட டெம்பரேச்சர் இன்னும் அதிகமாய் தான் பாயில் ஆகும். It won't boil at 100. So அதான் elevation in boiling point. ஓகேவா? So in order to make the solution boil, its vapor pressure must be increased to 1.03 bar. So இந்த சக்கரை தண்ணி பாயில் ஆகணும்னா நீ அத 1 atm க்கு கொண்டு போகணும். இதான் 1 atm. 1 atm is 1.013 bar. So if you want to take, sir, என்னோட சக்கரை சொல்யூஷன் வந்து வேப்பர் பிரஷர் கம்மி சார், ஆனா நான் அதை பாயில் வைக்கணும்னா இந்த சக்கரை தண்ணிய நீ 1 அட்மாஸ்பியருக்கு கூட்டு போகணும். அப்போ இன்னும் கொஞ்சம் பிரஷர் it should increase. வேப்பர் பிரஷர் ஏத்தணும். எப்படி ஏத்துவ? டெம்பரேச்சர் ஏத்தணும். புரியுதா? I hope all of you are clear. So அதனால்தான் we increase the vapor pressure by increasing the temperature above the boiling point. So boiling point தாண்டி போய் அப்பதான் pressure will reach 1 atm. boiling point தாண்டி போனாதான் இன்னும் டெம்பரேச்சர் ஏத்துனாதான் நம்மளோட சொல்யூஷனோட வேப்பர் பிரஷர் will reach 1 atmosphere. அப்பதான் பாயில் ஆகும். This is called as elevation in boiling point and it is called delta TB. Okay? So I hope all of you are clear. So the boiling point of solution is always more than the boiling point of pure solvent. Very good. Samaya. So இதுக்கு பேர் தான் elevation in boiling point. So பசங்களா இப்போ நம்ம colligative propertiesல மோஸ்டா நம்ம எல்லாமே dilute solution தான் பார்ப்போம். I hope all of you are paying attention to that. நீங்க உங்க டெக்ஸ்ட் புக் எடுத்து பாத்தீங்கன்னா சைலண்டா ஒரு இடத்துல கொடுத்திருப்பான் for dilute solution, for dilute solution, for dilute solution. So please remember that. So for dilute solution our elevation in boiling point is proportional to molality. Molality. ஏன்னா molality தான் it talks about number of moles of solute present in 1 kg of solvent. ஓகேவா? So நம்மளோட delta TB elevation in boiling point is proportional to molality of your solute. ஓகேவா? molality is number of moles of solute by 1 kg of your solvent. And the proportionality constant தான் kb. So kb க்கு நிறைய words இருக்கு, நிறைய விதத்துல நம்ம சொல்லலாம். kb is what? Your boiling point elevation constant or ebullioscopic constant. So you can call it however you want. ரெண்டுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா எப்படி வேணா கேட்கலாம். நீட்ல, JEE மெயின்ஸ்ல, போர்ட் எக்ஸாம்ல எல்லாத்துலயும் இது இம்பார்ட்டன்ட். ஓகே? அதோட யூனிட்ஸ் ஆல்சோ you can figure it out. So units வந்து temperature is Kelvin. அப்புறம் molality is what?
moles per kg இல்லையா? so moles per kg இது kelvin, so kelvin divided by moles per kg, so அதனால தான் kelvin into kg per mole. That is a unit of your elevation constant, that is your ebullioscopic constant. I hope all of you are clear. so பசங்களா நம்ம இப்ப எழுதலாமா? we can derive all of this. இதெல்லாம் பெரிய மேட்டரே கிடையாது. so everybody listen carefully. molality என்னது? molality is moles of solute by weight of solvent in kg. weight of solvent in kg இல்லையா? so moles of solute என்னது? weight of solute by a molecular weight of solute divided by weight of solvent divided by 1000. ஏன்னா we need it in kg. so இதான் நம்மளோட molality. so நம்மளோட molality is given by this. so what is delta TB? delta TB is equal to k times of this molality. so kb ebullioscopic constant into molality. அதை எடுத்து அங்க தூக்கி போடுங்க. அதான் அங்க கொடுத்திருக்கான், ஒண்ணுமே இல்ல. it's very very simple. okay, are you all clear? everybody happy? super அப்பா, எல்லாருக்கும் சந்தோஷமா? very good. elevation in boiling point, haritanam. elevation in boiling point வந்து it depends on number of solute particles. அதான்டா அதுக்கு பேரே colligative properties. so number of solute particles பத்தி பேசுறது நம்மளோட molality தானே. so அதனால தான் I have given you that. I hope all of you are clear. okay, I hope now it makes sense. so பசங்களா இதான்டா நம்மளோட formula. so இத வச்சு we can get the என்னது m2 என்னதுப்பா? m2, can anybody tell what is m2? m2 is the molecular weight of your solute. so molar mass of your solute you can find by this formula. so இத வச்சு நீங்க கண்டுபிடிக்கலாம். ஏன்னா experimentally நம்ம we can find the elevation in boiling point. so experimentally we can find out delta TB, that is elevation in boiling point. so அத வச்சு we can find out what is your m2, that is the molecular weight of your solute. okay வா? so அதுக்கு தான் இந்த formulas. எனக்கு வந்து I don't mug these up. இத நான் மெமரைஸ் பண்ண மாட்டேன். இத வச்சு நம்ம ஈஸியா டிரைவ் பண்ணிடலாம். இப்போ நிறைய பேர் கேக்குறாங்க, சார் KB எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? KB கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஃபார்முலா ப்ளீஸ் நோட் இட் டவுன். சோ KB க்கும் அந்த KF க்கும் இதே மாதிரி சிமிலர் ஃபார்முலா வரும். so please note it down. what is KB? KB is your boiling point elevation constant or ebullioscopic constant. how do you find that out? it is RM1 TB square by 1000 delta H vaporization. okay, R வந்து உன்னோட gas constant, M1 வந்து என்னது? molecular weight of your solvent இல்லையா? அப்புறம் TB தான் boiling point, அப்புறம் இது வந்து 1000 into delta H vaporization, enthalpy of vaporization தான் அங்க போட போறேன். I hope all of you are clear. இதெல்லாம் மெமரைஸ் பண்றது தான் பெட்டர் பசங்களா. இத மெமரைஸ் பண்ணி NCERT டெக்ஸ்ட்புக்ல இருக்க क्वेश्चंस சால்வ் பண்ணுங்க. NCERT டெக்ஸ்ட்புக்ல இருக்க क्वेश्चंस I will discuss it in our sessions also. அதுக்கு நான் ஒரு செஷன் பிளான் பண்றேன். ஓகே, ஏன்னா அந்த क्वेश्चंस மூலமாவே you will learn how to apply formulas. okay, so இவ்வளவுதான் பசங்களா. that is about your elevation in boiling point. இப்போ அடுத்தது இதே போல தான் depression in freezing point. we can cover it in 5 minutes. are you ready? முன்னாடி போலாமா? இது வரைக்கும் கிளியரா? are you all happy? yes, everybody? superb, very good, brilliant பசங்களா. ரொம்ப சந்தோஷம்யா. I am glad you are all able to follow. see, ஹரிவர்ஷினி நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்றதே to find out the molecular weight of your solute. புரியுதா ஹரிவர்ஷினி? சோ அதனால molality உனக்கு ஃபுல்லா தெரியாது. சோ அதனால அந்த ஃபார்முலா யூஸ் பண்ண கூடாது ஹரிவர்ஷினி. சோ அதனால அந்த molecular weight of solute கண்டுபிடிக்கிறதுக்கு உனக்கு KB தேவை. so KB தேவைன்றனால you have to use this formula which I gave you right now. புரியுதா? R ஓட வேல்யூ 8.314. okay, 8.314 டே யூஸ் பண்ணிருப்பீங்களா? you would have used it right in your theory of gases, kinetic theory of gases. அதெல்லாம் படிச்சிருப்பீங்களே. we use R, PV is equal to nRT, gas constant. அதேதான்ப்பா. very good. so பசங்களா இப்போ
elevation in boiling point மாதிரி depression in freezing point. அதாவது உன் தண்ணியில உப்பு இல்ல சர்க்கரை போட்டினா அப்போ freezing point இன்னும் கம்மியாகும். நீ சும்மா பியூர் தண்ணி வச்சினா 0 டிகிரிஸ்ல அது ஃப்ரீஸ் ஆயிரும். நீ அப்படியே பார்க்கலாம் 0 டிகிரில அது அப்படியே ஐஸ் கட்டி ஆறது. Okay, it will give up your latent heat and it will become ice. We all can see that. We have done that experiment. We have learnt about that in lower grades. But ana pasangla, sometimes 0 degree la kuda adu freeze ஆகாது. ஏனா there will be non volatile solute, there will be salt ila உப்பு இருக்கும். அப்ப என்ன ஆகும், freezing point இன்னும் கம்மியாயிரும். freezing point 0 க்கு பதிலா இன்னும் கம்மியா போய் freeze ஆகும். அதுக்கு தான் we call it depression in freezing point. Do you all understand? Very good. So இது எவ்வளவு குறையுது, what is the depression in freezing point, எவ்வளவு குறையுது beyond the actual freezing point அப்படின்றத கண்டுபிடிக்கிறது தான் நம்ம படிக்க போறோம். அதுவும் ஒரு colligative property. Why is it a colligative property? Because it depends on the number of solute particles. So இது வந்து this also depends on the number of solute particles. So நீ நிறைய உப்பு நிறைய சர்க்கரை போட்டினா அப்போ உன்னோட freezing point it will keep decreasing, it will keep lowering. So அதான் இந்த கிராஃப்ல காமிச்சிருக்கேன். So எப்போ when is something set to freeze, எப்போ freeze ஆகும்னா when your vapor pressure of the solid solvent, when your vapor pressure of the frozen solvent to liquid solvent to meet ஆகுறப்போ அங்கதான் freezing நடக்கும். புரியுதா? So இது ரொம்ப முக்கியம் பசங்களா. இந்த கான்செப்டை நீங்க கிளியரா மண்டையில ஏத்திக்கணும். உங்களோட flow chartல இது ஈக்குவலா இருக்கணும். It should be very very clear. So boiling எப்ப நடக்கும்? Boiling will happen when your vapor pressure of the solution meets your atmospheric pressure. So vapor pressure of solution meets atmospheric pressure. அப்பதான் boiling will happen. So அதே போல freezing will happen when your liquid and your frozen vapor pressure will meet. So liquid ஓட vapor pressure frozen state ஓட vapor pressure எப்ப மீட் ஆகுதோ அந்த இடத்துல தான் freezing நடக்கும். So pure solvent நம்ம எல்லாருக்குமே தெரியும். சார் ஆமா சார் நீங்க நிறைய தடவை சொல்லி கொடுத்துறீங்க சார், pure solvent vapor pressure is higher compared to solution. அது உண்மையா? அது புரியுதா? இப்போ அது மண்டையில ஆணி அச்சமா இறங்கிருக்கணும். அது மண்டையில ஆணி அச்சமா இறங்கிருக்கும். I am sure all of you remember that. So நம்மளோட லிக்விடோட pure liquidோட நம்மளோட solution வந்து it will be having lower vapor pressure. So இதான் நம்ம frozen solvent ஓட vapor pressure graph with temperature. So frozen solvent எங்க நம்மளோட solution மீட் பண்ணுதோ அங்கதான் freezing நடக்கும். So solution இங்க தான் freeze ஆகும், pure solvent இங்க தான் freeze ஆகும். So pure solvent ஓட freezing point இங்கனா solution ஓட freezing point இன்னும் கம்மி. So solution ஓட freezing point நம்ம solvent ஓட இன்னும் கம்மியா இருக்கு. So this is called depression. இறங்குது இன்னும் கம்மியாகுது. So this is called depression in your freezing point. Masa, did you love it? Now are you crystal clear? Now nobody should have a doubt here. I hope all of you are happy. Okay? So that's about it பசங்களா. So இது ரொம்ப ஈஸி. ஏன்னா இப்போ நீங்க elevation in boiling point புரிஞ்ச பிறகு இதெல்லாம் ஒரு மேட்டரே இல்ல. So your depression in freezing point is very similar to what we studied earlier. அப்படியே அதே types of relation தான் வரும். வாங்க நம்ம போய் பார்க்கலாம், டப்புன்னு முடிச்சிடலாம். Okay, so freezing point is the temperature at which the vapor pressure of the substance in liquid phase is equal to vapor pressure in its solid phase. So vapor pressure in liquid phase, vapor pressure in solid phase ரெண்டுமே மீட் ஆறப்பதான் you will have freezing, you will have freezing happening. That is the freezing point. அதான் freezing point ஓட definition. When your vapor pressure in liquid phase and your vapor pressure in solid phase ரெண்டுமே எப்போ மீட்டுதோ எப்போ வெட்டுதோ அங்கதான் உனக்கு freezing நடக்கும். ஓகேவா? So since our solution has lower vapor pressure, அதோட freezing point இன்னும் கம்மியா இருக்கும் அந்த graph படி. So அந்த graph ஞாபகம் வச்சுக்கோ. Elevation in boiling point graph you should have in memory. Depression in freezing point graph you should have in memory, because who knows, they can ask you to draw the graph. Okay, so now a solution will freeze when its vapor pressure equals the vapor pressure of pure solid solvent. So எப்ப solution ஓட vapor pressure நம்மளோட pure solid solvent ஓட vapor pressure மீட் பண்ணுதோ அப்பதான் freeze ஆகும். So அதனாலதான் there is depression in freezing point. So according to Raoult's law, ஒரு non volatile solute add பண்ணினா அதோட vapor pressure will reduce. இல்லையா? அதோட vapor pressure will decrease. So இப்போ it will become equal to the solid vapor pressure at a lower temperature than the original freezing point.
So adan depression in freezing point, it is equal to TF naught minus TF original minus what is the freezing now that you have a non-volatile solute. So in the decrease in freezing point is given by the same similar formula. For dilute solutions again திருப்பியும் பாத்தீங்களா திருப்பியும் என்ன இருக்கு திருப்பியும் உங்களுக்கு இருக்குது dilute solution இதெல்லாம் முக்கியமான terms. Okay, they can ask you in NEET and the type of solutions ki idu valid அப்படினு. So for dilute solutions your delta TF, your decrease in freezing point is proportional to again molality ஏன்னா colligative property, it depends on the number of moles of solute. Okay va? So this is what is experimentally observed. சும்மா நீங்க சொல்ல முடியாது. So it is in line with colligative property. ஏன்னா colligative property na it is all properties that are dependent on the number of solute particles. So அதனால கண்டிப்பா moles of solute னு ஒரு term வரணும். So அது இங்க வருமா? Yes வருது. மொலாலிட்டில வரும். So இதெல்லாம் எக்ஸ்பெரிமெண்டலா கண்டுபிடிச்சது. உங்க NCERT ல டைரக்டா டப்புன்னு கொடுத்துட்டு போயிட்டே இருக்கான். So அதனால we will also cover that only. Okay, so delta TF, the decrease in freezing point, is proportional to the molality of your solute in your solvent. So that is, you know the formula you studied in 11th standard mole concept la படிச்சிருப்பீங்க. So இங்க proportionality constant is Kf. Boiling point elevation க்கு Kb. Freezing point depression க்கு Kf. What is Kf? Kf is your cryoscopic constant or your freezing point depression constant. Freezing point depression constant or your cryoscopic constant. Okay, and molality of the units you know, and you will get the same units as that of Kb. So அப்புறம் அதே formula பசங்களா ஒண்ணுமே வித்தியாசம் இல்லை. It's basically the same thing. So molality என்னது? Molality is moles of solute. W2 by M2, weight by molecular weight. அதான் moles of solute numeratorல you have moles of solute, denominatorல you have weight of solvent in kg. So அதனால divided by 1000 ஏன்னா எல்லாமே கிராம்ஸ்ல இருக்கும்ல. So கிராம்ஸ்ல கொடுத்திருந்தா you have to divide by 1000 to express it in kg. Okay, so delta TF, depression in freezing point, is equal to Kf into M. Kf தான் நம்மளோட cryoscopic constant into M. M தான் molality. இப்போ நம்ம எழுதின expression. இத வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்? எதுக்கு இதெல்லாம் நம்ம படிக்கிறோம்? ஏன்னா இதெல்லாம் experimentally கண்டுபிடிச்சி we can find out the molar mass of your solute. So solute ஓட molar mass ஈஸியா கண்டுபிடிக்கலாம். அதுக்கு தான் இதெல்லாம் advantages. I hope all of you are clear. Shall I move forward? புரிஞ்சுச்சா? Yes. Very good. Sam, yes Sam, நேத்தே வந்துச்சு. அத பத்தி நான் ஒரு வீடியோவே பண்ணிட்டேன். போய் செக் பண்ணுங்க. பசங்களா உங்களோட CBSE board exam time table வந்தாச்சு. அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம பிளான்லாம் பண்ணலாம். ஆனா பசங்களா like I said டிசம்பர்ல நம்ம ஃபர்ஸ்ட் போர்ஷனை கம்ப்ளீட் பண்ணலாம். அதுக்கு தான் இந்த எஃபர்ட்லாம். I hope all of you are following these lectures and they are all useful for you. இது போல பல செஷன்ஸ் problem solving sessionsலாம் I will plan it out in the coming days. Make sure you follow us regularly, sincerely, without fail. Okay, great. So இப்போ நம்ம முன்னாடி போலாமா? So what is the formula for Kf? Sir, cryoscopic constant அதான் Kf. அதை எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? அதை கண்டுபிடிச்சாதான் சார் இந்த ஃபார்முலால அப்ளை பண்ண முடியும். இந்த ஃபார்முலால Kf வேணும்னா அதை கண்டுபிடிச்சாதானே அப்ளை பண்ண முடியும். ஏன்னா Kf இல்லாம எப்படி சார் M2 கண்டுபிடிக்கிறது? M2 நம்ம Kf இல்லாம கண்டுபிடிக்க முடியாது. அப்ப Kf ஓட ஃபார்முலா என்னது? That is the formula for Kf. Rm Tf square by 1000 delta H fusion. Enthalpy of fusion. R is your gas constant. Your M1 is molecular mass of your solvent. Tf is your freezing point, temperature. And 1000 is 1000 basically. Okay. So yeah, that's about it பசங்களா. இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. இத பேஸ் பண்ணி டைரக்டா क्वेश्चंस உங்க NCERT bookல இருக்கும். அதெல்லாம் சால்வ் பண்ணுங்க. அதுக்குனே செப்பரேட்டா நான் ஒரு செஷன் வைக்க போறேன். Where I discuss PYQs, where I discuss NCERT based questions. அதெல்லாமே we will try to do it. But yeah, only after completing the theory. So இப்போ பசங்களா, why does this happen? யாருக்காச்சும் தெரியுமா? Raw mangoes, they will shrivel. அதாவது சுருங்கிடும் when you keep it in உப்பு தண்ணி. So உப்பு தண்ணியில நம்மளோட raw mangoes போட்டீங்கன்னா இந்த மாதிரி சுருங்கிடும். ஏன்? Very good. வர்ஷா,
வேற level Varsha. You are absolutely right. It is because of osmosis. So நம்ம என்ன டாபிக் வந்தாச்சு? We are right now at the last topic of colligative properties, which is your osmotic pressure. So I'm going to go and teach you what is osmotic pressure. அதுக்கு முன்னாடி osmosis னா என்னன்னு பார்க்கலாம். Are you all ready பசங்களா? தயாரா? உள்ள போயிடலாமா? So colligative properties நம்ம முடிக்க போறோம். Colligative propertiesல இதுதான் last topic, which is osmosis. So let's get started. Okay. So yeah, let's go forward pasangla. So raw mangoes shrivel when you keep it in brine. Brine na uppu thanni la vechina indha ma suringirum. That's because of osmosis. Adu mattum illa, wilted flowers, kaanji pona flowers, ரோஸ் லாம் பாத்திருப்பீங்கல்ல, ரோஸ் லாம் கெட்டு போய் கீழே விழுற மாதிரி இருக்கும். ஆனா எடுத்து தண்ணிக்குள்ள வை, திருப்பியும் அது அழகா ஆயிரும். அதுக்கு ஏன்னா again because of osmosis. Wilted flowers revive when you place in fresh water. அதே மாதிரி blood cells collapse when suspended in saline water. உப்பு தண்ணில blood cells வச்சினா blood cells செத்துரும். Why? Again osmosis. இதெல்லாம் தான் நம்ம இப்ப படிக்க போறோம். If you're all ready, let's get started. So பசங்களா, osmosis னா என்னது? Osmosis நம்ம biology NEET aspirants லாம் பயங்கரமா படிப்பீங்க. ஏன்னா cells, when you have a semi permeable membrane, அது வழியா osmosis நடக்கும். கண்டிப்பா you will study this when you are preparing for NEET. Okay, even for JEE of course you study. So osmosis na you have your molecules traveling from a region of lower concentration to higher concentration. Illaya, adha osmosis. So your molecules or your substances will move from your place of lower concentration to a place of higher concentration through a semi-permeable membrane. Adukku per da osmosis. So ellame, all these substances are bound by membranes. Okay, so these membranes can be of animal or vegetable origin. It can be like a pig's bladder, which is occurring naturally, or it can be parchment, okay, which is I think from vegetable origin, or you can even have synthetic membranes like cellophane. Okay, so idhula membranes. ஏன்னா osmosis பத்தி பேசுறப்போ கண்டிப்பா you will have a membrane because it happens through a semi permeable membrane. SPM னா semi permeable membrane. ஓகேவா? அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் தான் இங்க கொடுத்திருக்கேன். animal origin னா pig's bladder, vegetable origin னா parchment, and synthetic னா cellophane. These membranes appear to be continuous sheets or films, yet they contain a network of small microscopic holes or pores. ஏன்னா அது வழியா தான் இந்த மாலிகூல்ஸ்லாம் பாஸ் ஆகும். ஸோ இது வந்து ஒரு கண்டினியூஸ் ஷீட், ஒரு கண்டினியூஸ் ஃபில்ம் மாதிரி இருக்கும். ஆனாலும் அதுல ஓட்டைகள், அதுல சில போர்ஸ் இருக்கும், அது வழியா தான் மாலிகூல்ஸ் போகும், என்டர் ஆகும். ஸோ இந்த லேயருக்கு பேரு, இந்த மெம்பரேனுக்கு பேரு செமி பர்மியபிள். ஏன்னா எல்லாமே அலோவ் பண்ணாது, எல்லாமே வந்து பாஸ் ஆகி போக முடியாது. செலக்டிவா சின்ன மாலிகூல்ஸ் மட்டும் தான் பாஸ் ஆகும், அலோவ் பண்ணும். பெரிய மாலிகூல்ஸை பிளாக் பண்ணிரும். அதனால தான் அதுக்கு பேர் செமி பர்மியபிள். It will allow only certain things to pass through. Okay, I hope all of you are clear. So shall I move forward? Yep. Very good. So yeah, let's move forward pasangla. So இப்போ osmosis na என்னன்னு பார்க்கலாம். எல்லாரும் please make a note of it pasangla. Please be quick. So what is osmosis? Like I said, the flow of your solvent molecules across your semi-permeable membrane from a lower to higher concentration. Okay, so from a lower to higher concentration, or you can say pure solvent to solution. ஏன்னா கண்டிப்பா pure solvent dilute இருக்கும், solution கொஞ்சம் concentrated இருக்கும். Concentratedனா solute அதிகமா இருக்குது. ஓகேவா? so pure solventல இருந்து solution போகுது. pure solventல concentration கம்மி, lower concentration. solutionல concentration அதிகம், ஏன்னா solute இருக்கு. so pure solvent to solution through a semi-permeable membrane, that is called osmosis. ஓகேவா? சோ இந்த மாதிரி தான் கிராஃப் இருக்கும். சோ பசங்களா, இந்த சைடு பியூர் சால்வெண்ட், நல்லா கவனிங்க. இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங், இட்ஸ் வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங். இந்த சைடு வந்து பியூர் சால்வெண்ட், இந்த சைடு வந்து சொல்யூஷன். சோ நடுவுல பாத்தியா, யூ ஹேவ் SPM. SPM னா செமி பெர்மியபிள் மெம்பரேன்.
ஓகேவா? சோ இப்போ ஆஸ்மாசிஸ் நடக்குதுன்னா என்ன நடக்கும் பசங்களா? ஒரிஜினலா இங்க அட்மாஸ்பியரிக் பிரஷர், இங்கேயும் அட்மாஸ்பியரிக் பிரஷர். ஓகேவா? சோ பிரஷர் ரெண்டு பக்கமும் ஈக்குவலா இருக்கும். ஏன்னா ரெண்டுமே you have a piston which is exposed to the atmosphere. So ரெண்டு சைடும் atmospheric pressure. So it will be balanced and நம்மளோட ஆஸ்மாசிஸ் நடக்கும். ஆஸ்மாசிஸ்னா நம்ம solvent sideல இருந்து the molecules of solvent will pass through the semi permeable membrane and come to the solution. அப்போ இந்த சைடுல இருந்து இந்த சைடு molecules pass ஆகும். கரெக்ட்டா? அது எல்லாருக்கும் புரியுதா? I hope all of you are able to follow that. So solventல இருந்து நம்ம solution sideக்கு travel ஆகும். நம்ம solventல இருந்து solution sideக்கு நம்மளோட solvent sideல இருந்து solution sideக்கு molecules pass ஆகும். இப்போ நான் இங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பிரஷர் தந்தனா இப்படி பாஸ் ஆறது அஃபெக்ட் ஆகுமா? இங்க இருந்து இப்படி ஜாலியா வந்துட்டு இருந்துச்சுல ஆஸ்மாசிஸ் வழியா, இப்போ நான் இங்க லைட்டா அழுத்தம் கொடுத்தனா அதை நிறுத்திடலாமா? So the light அழுத்தம் that I have to give extra to stop the flow of solvent molecules is called osmotic pressure. அவ்வளவுதான். So osmosis நடக்கிறப்போ நம்ம solvent molecules solvent sideல இருந்து solution sideக்கு வரும். So solvent sideல இருந்து solution sideக்கு through a semi permeable membrane they will be seeping through. So if I give some additional pressure here, slight அதிகமா அழுத்தினா இந்த இடம் ஸ்குவீஸ் ஆகும்ல. சோ அப்போ வாட்டர் இன்கம்ப்ரெசிபிள் தான், ஆனா அழுத்தம் இருக்கும் இல்லையா? ஏன்னா நம்ம சொல்யூஷன் இஸ் அழுத்தம் இருக்கும் இல்லையா? சோ அழுத்துறப்போ I can stop our osmosis. That is what is called as osmotic pressure. Okay, are you all clear? Solvent molecules சாய்ராம் நம்மளோட solvent molecules ஓகேவா? P-ATM plus your osmotic pressure. சார் ஏன் சார் P-ATM plus osmotic pressure கொடுத்திருக்கு? ஏன்னா P-ATM plus osmotic pressureனா அப்போதான் osmosis நின்றும். ஏன்னா osmotic pressure is the excess pressure that I need to give so that I can stop our osmosis from happening. I can stop the flow of solvent molecules from solvent side to the solution side. Did you understand now? Are you happy? இப்போ சந்தோஷமா? Higher concentration to lower sir? இல்ல தேவா, lower to higher. Osmosis lower to higher through a semi-permeable membrane. Lower to higher through a semi-permeable membrane. That is osmosis. Happy? Are you all clear? எல்லாருக்கும் சந்தோஷமா? சந்தோஷமா சாட்ல ஒரு AD square ஒரு ஃபயரை போடுங்க. ஏன்னா this is such a beautiful concept பசங்களா. osmotic pressure நீங்கலாம் சரியான முறையில புரிஞ்சிட்டீங்க. You can even solve JEE mains NEET questions with this idea. Okay, very good, super pa, வேற level. So இதான் symbol for osmotic pressure. பை மாதிரி பெருசா இருக்கும். That is a symbol for osmotic pressure. And what is osmotic pressure equal to? Experimentally it has been found for dilute solution. Again எங்க dilute படிச்ச? You studied dilute solution for all the colligative properties. Reduction, relative reduction in vapor pressure. அதுக்கும் you studied for dilute solution. Elevation in boiling point, depression in freezing point, osmotic pressure. எல்லாத்துக்குமே you have studied for dilute solution. So for dilute solution it has been found experimentally our osmotic pressure is equal to CRT. What is C? என்னதுப்பா? Very good. C is the molarity of the solution. R is your gas constant. T is your temperature. Okay va? So இதான் நம்மளோட osmotic pressure. It is CRT. I hope all of you are clear. அவ்வளவுதான் பசங்களா. Osmosisல இவ்வளவு தெரிஞ்சா போதும். இன்னும் extra information I will show you. If you are ready, we shall move forward. Okay, are you all clear? So பசங்களா இப்போ பாத்தீங்களா? What do we have here? So let me help you to understand the derivation. So C வந்து it is called as molarity. C is your molarity. Molarity na என்னது? Molarity na moles of solute divided by volume of solution in liters. Volume of solution in liters. So அதான் C. So அப்ப நம்மளோட osmotic pressure is equal to what? N2 by V into RT.
So V on the side எடுத்துட்டு போயிட்டீங்கன்னா what do you have? Your osmotic pressure into V is equal to N2RT. N2 is what? N2 is moles of solute. Moles of solute is mass of solute by molecular mass of solute. So N2 is nothing but mass of solute by molecular mass of solute. So molecular mass of your solute is equal to W2RT divided by your osmotic pressure into your volume of solution in liters. Massa. So Patya, we are trying to find out the molecular mass of your solute. We are trying to find out your molecular mass of your solute. எல்லா இடத்துலயும் elevation in boiling point, depression in freezing point, உன்னோட relative reduction in vapor pressure, உன்னோட osmotic pressure, எல்லாத்துலயும் you are trying to find out your molecular mass of your solute. I hope you are able to follow that. Very important. Okay? All of you are clear? Everybody happy with this, my dear boys and girls? So shall I move forward? Super ba. So இப்போ we'll study the various types of solutions. So பசங்களா hypertonic solution na என்னதுப்பா? Hypertonic solution na the surrounding is high concentration. இல்லையா? The surrounding is high concentration. So என்னைய சுத்தி ரொம்ப high concentration இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் hypertonic. Okay? ஐசோனா எனக்கும் வெளியே இருக்கிறதுக்கும் ஒரே concentration. So இது எதுக்கு important? நம்மளோட injection, நம்மளோட intravenous injection இருக்குல்ல, நம்ம கையில கொடுப்பாங்களே IV injection should be isotonic. அப்பதான் நம்ம செல்ஸ்லாம் நல்லா it'll be happy. ஏன்னா hypertonic இல்ல hypotonic கொடுத்தீங்கன்னா cells will either collapse or they will swell. They will swell and burst or they will shrink and die. So அதனால தான் நம்ம injection, IV injection, intravenous injection should be isotonic. Very important. Okay வா? So hypona நம்மள surrounding solution வந்து lower concentration. புரியுதா? So இப்ப என்னைய தூக்கி hypertonic solutionல போட்டீங்கன்னா எனக்குள்ள இருக்க எல்லா தண்ணியும் வெளியே போயிடும். இல்லையா? Do you all agree? Hypertonic அதாவது உப்பு தண்ணியில நான் இருந்தேன்னா என் உடம்புல இருக்க தண்ணி வெளியே ஓடிடும். ஏன்? Osmosis means lower concentration to higher concentration. So வெளியே சுத்தி higher concentration. ஏன்னா வெளியே ஃபுல்லா உப்பு தண்ணி. So என் உடம்புல இருந்து வெளியே தண்ணி போயிடும். ஏன்னா என் உடம்பு is lower concentration. So from lower concentration to the surroundings which is hypertonic, the water will move away. The water will flow. The solvent will flow from lower to higher. That is osmosis. So hypertonic la you will give out water, you will shrink. Isotonic same. So nothing will happen. Hypona surrounding is lower concentration and you are higher concentration. So water will come in. So if you are in a hypotonic solution, water will come inside you. So you will swell. You will swell, you will become big, you will burst. Okay? I hope you understood it. So adhaan pasangla, two solutions having the same osmotic pressure at a given temperature are called isotonic solutions. So rendu solution ore osmotic pressure irunchina, they are called isotonic solution. Such solutions are separated by semi-permeable membrane. No osmosis will occur. ரெண்டு isotonic solution ஒரு semi-permeable membrane வச்சு பிரிச்சினா no osmosis will occur. Why? Because osmotic pressure is same for both of them. Okay? So it is safe to inject intravenously. Why? Because the osmotic pressure associated with the blood cell fluid is equal to this. So 0.9% sodium chloride solution na normal saline IV நம்ம ஹாஸ்பிடல் போய் எடுத்துருப்போம். யாரெல்லாம் போயிருக்கீங்க? ஹாஸ்பிடல் போய் IV எடுப்பாங்கல்ல உடம்பு சரியில்லைனா. So that is 0.9% solution of NaCl. So that is called normal saline solution. அது வந்து it has same osmotic pressure of that of the fluid present in blood cells. So that is why we can use that. Otherwise you cannot. Hypertonic na more concentrated. For example, manga,
ஊறுகாய் செய்யறப்போ மாங்காய் ஊறுகாய் செய்யறப்போ மாங்காய் வந்து நம்ம உப்பு தண்ணியில போடுவோம்ல அப்போ சுருங்கிரும். So உப்பு தண்ணி is hypertonic. ஓகேவா? So the surrounding solution has higher solute concentration, then it is called hypertonic solution. Okay? So if you place the cells, நம்ம blood cells வந்து if you place it in a solution containing more than 0.9% NaCl, then water will flow out of the cell. The cell would shrink and die. Okay? Are you all clear? Everybody happy? அடுத்தது it is hypotonic. Hypotonic na the surrounding solution will have a lower concentration. The surrounding solution will have a lower concentration than your cell. Okay? So அதான் example இங்க கொடுத்திருக்காங்க. அப்ப என்ன ஆயிரும்? Water will flow into the cell. So the cell would swell and it will burst like that. Okay? So அடுத்தது வரலாம் பசங்களா. I hope all of you are ready. So shall we move forward? Great. So இப்போ நம்ம படிக்க போறது reverse osmosis. So reverse osmosis எங்க கேள்விப்பட்டிருக்கீங்க? உங்க வீட்ல கேள்விப்பட்டிருக்கீங்களா? RO plant. உங்க ஸ்கூல்ல கேள்விப்பட்டிருப்பீங்களா? RO plant. Yes? RO plant சொல்லுவாங்களே. சார் எங்க வீட்ல RO plant இருக்கு சார். அந்த தண்ணி தான் சார் குடிப்பேன். RO தண்ணி குடிப்பேன் சார். RO தண்ணி. RO னா என்னது? Reverse osmosis. Okay? RO is nothing but reverse osmosis. So reverse osmosis na osmosis usually எப்படி நடக்கும்? சார் osmosis usually நம்ம solventல இருந்து solution போகும். கரெக்ட்டா? Solventல இருந்து solvent molecules will go to solution. Do you agree? அதான osmosis. சார் ஒரு semi permeable membrane இருக்கும் சார். என்னோட solvent molecules solventல இருந்து pure solventல இருந்து they will go to solution. கரெக்ட்டா? அதான் osmosis. Reverse osmosis na என்னோட solutionல இருந்து solvent molecules ஒரு semi permeable membrane வழியா it will go to pure solvent. That is reverse osmosis. And that is used for desalinization. நம்மளோட sea water உப்பு தண்ணியை நல்ல தண்ணி ஆக்குறதுக்கு they use this. ஏன்னா உப்பு தண்ணியை போட்டினா உப்பு தண்ணியில இருக்க நல்ல தண்ணி pure water will pass through the semi permeable membrane and it will go to pure fresh water. It is the reverse of osmosis. உப்பு தண்ணியில இருக்க உப்பு தண்ணி is a solution. நம்ம sea water உப்பு தண்ணி is a solution. அந்த உப்பு தண்ணியில pure water will pass through the semi permeable membrane. நல்ல pure water molecules நம்ம semi permeable membrane வழியா pass ஆகி it will go to the fresh water pure solvent side. So this is called reverse osmosis. So இது நடக்கணும்னா நீ என்ன பண்ணணும்? So சார் நார்மலா இப்படி தான் சார் நடக்கும். fresh water molecules semi permeable membrane வழியா salt waterக்கு சொல்யூஷனுக்கு போயிடும். ஆனா எனக்கு இது தேவை. நம்ம உப்பு தண்ணில இருந்து நல்ல தண்ணி pure தண்ணி molecules should pass through the semi permeable membrane and it should come to fresh water. அப்படினா I should first stop osmosis. கரெக்ட்டா? முதலாவது நான் first osmosis நிறுத்தணும். So osmosis நிறுத்துறதுக்கு I should apply osmotic pressure. நிறுத்துறது மட்டும் இல்லாம I should reverse it. So I should apply more pressure than osmotic pressure. அப்போ reverse osmosis நடக்கும். மாசா இப்போ புரியுதா? இப்போ விளங்குதா? Did you all like it? Did you all enjoy it? My dear boys and my dear girls, are you all happy? So முன்னாடி போலாமா? So reverse osmosis நடக்கணும்னா you should apply pressure more than your osmotic pressure. அதை ஞாபகம் வச்சுக்கோ. ஏன்னா osmotic pressure வரைக்கும் அமுத்தினா osmosis நிக்கும். Osmosis will stop. அதுக்கும் மேல அமுத்தினா pressure, then reverse osmosis will start. அப்ப ஏன் சார் இதை பண்ண மாட்டாங்க? அப்ப ஏன் சார் நமக்கு நல்ல தண்ணி வர மாட்டுது? ஏன் சார் உலகத்துல desalinization is a big problem? பசங்களா இன்னைக்கு நான் சொல்றேன். If you become an entrepreneur, if you become a scientist, if you can solve desalinization, you are going to be a billionaire.
ஏன் சார்? ஏன்னா இன்னைக்கும் உப்பு தண்ணியை நல்ல தண்ணி ஆக்குறது there is no good method. Even today it is one of the biggest problems in the world. உலகத்துல இன்னும் கொஞ்ச நாள் தண்ணிக்கு அடிச்சுப்பாங்க, தண்ணிக்கு காசு கொடுத்துக்கணும், ஃப்ரீயா தண்ணி குடிக்க முடியாது. இப்பவே அப்படிதான் இருக்கு, ஆனா இன்னும் போக போக வருஷம் ஆகும். ஏன் சார் பண்ண முடியாது? ஏன்னா பசங்களா ஆஸ்மாட்டிக் ப்ரெஷரே ரொம்ப 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 அதிகம். நம்ம இங்க ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ்க்கு I have to apply more pressure than osmotic pressure. ஏண்டா ஆஸ்மாட்டிக் ப்ரெஷரே ரொம்ப அதிகம், நீ என்னடா அதுக்கும் அதிகமா அப்ளை பண்ண சொல்ற, எப்படா நான் எங்கடா போவேன்? ஸோ அதுக்கு தான் இது எக்ஸ்பென்சிவ். இட் இஸ் வெரி எக்ஸ்பென்சிவ் டு கிரியேட் அ டீசாலினைசேஷன் பிளான்ட். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட். ஓகே, வெரி குட் கான்செப்ட். ஐ ஹோப் யூ லைக்ட் இட். ஸோ யா, இப்போ நம்ம முன்னாடி போலாம் பசங்களா. லாஸ்ட் டாபிக் ஆல்மோஸ்ட் டன். சாப்டர் முடிவடைகிறது. வெற்றிகரமாக நம்ம சாப்டர் முடிச்சாச்சுப்பா. இதான் லாஸ்ட் டாபிக், which is your Van't Hoff factor I. So அதான் நான் சொல்லி தர போறேன். I hope all of you are clear. So shall we get started? எல்லாரும் போடுங்க சாட்ல ஒரு AD ஸ்கொயர், ஒரு ஃபயர். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு, பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளோட லைக் பட்டனை அடிச்சு உடைச்சிருங்க. Now we will complete this topic. It's very very fun. Okay. So பசங்களா, நம்மளோட நாலு காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ் என்னதுப்பா? நம்ம 4 காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து, let me write it down. Your relative lowering of vapor pressure. Relative lowering of vapor pressure is equal to, what is that? Your mole fraction of solute. ரெண்டாவது, your elevation in boiling point is equal to Kb into molality of your solute. And மூணாவது, your depression in freezing point is Kf, cryoscopic constant, into molality of your solute. And நாலாவது is your osmotic pressure is equal to CRT. Okay வா பசங்களா? These are all theoretical formulas. So இதுல என்ன assumption பாத்தீங்கன்னா, there is no assumption of association and dissociation of molecules. So it assumes molecules are all going to exist independently. So on the interionic and the attraction, association, dissociation எதுக்குமே account பண்ணலை. புரியுதா? So இதெல்லாம் theoretical formula where they have not accounted for association or dissociation. ஏனா பசங்களா, ஒரு எலக்ட்ரோலைட் எடுத்துக்கோ, KCl நீ சொல்யூஷன்ல போட்டினா you will dissociate into K plus Cl minus. இல்லையா? So அதெல்லாம் அக்கவுண்டே பண்ணாம இந்த theoretical formulas are produced. ஓகேவா? So அப்ப இதெல்லாம் தப்பா சார், இது எப்படி சார் சரி பண்றது? இத சரி பண்றதுக்கு தான் we use Van't Hoff factor. So Van't Hoff factor வந்து it is used to correct these 4 colligative properties that you have studied. ஏனா இதெல்லாம் தியரிட்டிக்கலா கரெக்ட்டா இருந்தாலும் it doesn't account for association or dissociation of molecules. So for that we use Van't Hoff factor. I hope you are clear. So what is Van't Hoff factor? It is your observed value by theoretical value or calculated value. Your Van't Hoff factor is I, which is observed by theoretical. Okay, I hope all of you are clear. So in the deviations nala you can have the molar mass which you find. நம்ம molar mass தானே கண்டுபிடிச்சோம் பசங்களா. இந்த 4 ஃபார்முலால what did we find out? We found out the molar mass of solute. இல்லையா? And I forgot to tell you one thing. நம்ம biomolecules, biology படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், biomolecules, நம்மளோட polymers, proteins ஓட molecular mass கண்டுபிடிக்கிறதுக்கு osmotic pressure is a very good method. I forgot to tell. அது உங்க NCERT bookல இருக்கு. What is the best experimental method to measure your value of molecular mass of your proteins, your biomolecules? Which is the best one? Osmotic pressure. Okay, it is there in your NCERT.
So NEET students, this can be a very nice question. Okay va? So பசங்களா, I hope all of you are clear. இந்த 4 qualitative propertiesலயும் நான் உங்களுக்கு derive பண்றப்போ formulas, I derived the molecular mass of solute இல்லையா? So molecular mass of solute கண்டுபிடிக்கிறப்போ அது வந்து கரெக்டா வராது, ஒன்னு அதிகமா வரும் இல்ல குறைஞ்சி வரும் இந்த theoretical formula யூஸ் பண்ணீங்கன்னா. ஏன்னா இந்த theoretical formulaல அவன் association dissociationக்கு அக்கவுண்டே பண்ணல. So because in the theoretical formula, all these 4 formulas that we studied until now, they did not account for the dissociation or association. What you find out, the molecular mass of solute that you find out will be inaccurate. It will be either higher or it might be lower. So that is only we call it as abnormal mass. So அப்ப அதை எப்படி சரி செய்யறதுன்னு பாத்தீங்கன்னா, we use the Van 't Hoff factor. So Van 't Hoff factor அந்த 4 ஈக்குவேஷனோட மல்டிப்ளை பண்ணீங்கன்னா அப்போ உங்களுக்கு சரியான பதில் கிடைக்கும். ஓகேவா? So that is all about your abnormal molecular mass. I hope you are all clear. So பசங்களா, இப்போ என்னன்னு பாத்தீங்கன்னா, see இப்போ தியரிட்டிக்கலா பாத்தீங்கன்னா, for example இப்போ இங்க பாத்தீங்கன்னா, let's say you have 1 2 3 4 5 6 7 8 9. So 9 solute particles இருக்கு. ஓகேவா? இப்போ எக்ஸ்பெரிமெண்டலா பண்றப்போ, அப்சர்வ் பண்றப்போ, let's say they associate இந்த மாதிரி. So அந்த மாதிரி associate ஆயிடுச்சுன்னா அப்போ number of solute particles குறைஞ்சமா ஆயிடுச்சுல. இப்போ number of solute particles குறைஞ்சமா ஆயிடுச்சுல. So அப்போ நம்ம colligative properties மாறும்ல. ஏன்னா colligative properties, it depends on the number of particles. So இங்க association நடந்தா you see your colligative properties decreases இல்லையா? your colligative property, நம்மளோட elevation in boiling point, depression in freezing point, relative reduction in vapor pressure, your osmotic pressure எல்லாமே குறையும். ஏன்னா the number of particles reduces. இதா theoretical original state. association நடந்தா the number of particles குறைஞ்ச மாதிரி இருக்குல்ல. so அப்ப colligative properties குறையும். so that is why for association your Van 't Hoff factor is less than 1. your Van 't Hoff factor is less than 1. ஆனா பசங்களா, இப்ப இதுவே டிசோசியேஷனா இருந்துச்சுன்னா இங்க இருக்க 9 will become even more. இங்க இருக்க 9 will become even more இல்லையா? it will become like this. it is even more in number. so இன்னும் அதிகமானா your colligative properties will be more. so for dissociation your I is going to be more than 1. your I is going to be more than 1. so இது ரொம்ப முக்கியம் பசங்களா. association I is less than 1. your dissociation, your Van 't Hoff factor is greater than 1. okay, I hope that's clear. so இதான் பசங்களா நம்மளோட formula. I hope all of you are able to follow. so I வந்து it is observed property by theoretical calculated property. so observed by calculated is what we call as your Van 't Hoff factor. there are other ways in which you can find out. கேள்விக்கு ஏத்த மாதிரி நீங்க அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். இதெல்லாம் we will solve questions when I discuss your board exam questions. PYQ solve பண்றப்ப நான் சொல்லி தரேன். so நம்மளோட 4 எக்ஸ்பிரஷனுமே மாறிடும். so relative lowering of vapor pressure now it will become what? sir இது equal to chi2 இருந்துச்சு சார். chi of solute அப்படி இருந்துச்சு சார். mole fraction of solute அதுல I will add into I. அதே மாதிரி elevation in boiling point இது மட்டும் தான் இருந்துச்சு. இப்போ I will multiply by Van 't Hoff factor which accounts for association or dissociation when you add your solute to the solvent. okay, அதே மாதிரி depression in freezing point க்கு இது மட்டும் தான் ஃபார்முலா. ஆனா I will add into I to account for association or dissociation. அதே மாதிரி even for osmotic pressure. I hope you are clear. that's about it பசங்களா. இதான் chapter over. so now we will go and solve the PYQs. அடுத்தது அதான் நான் சால்வ் பண்ண போறேன். I will complete the entire chapter PYQs and most expected questions. நம்ம இந்த வாரம் எண்ட் சாட்டர்டே சண்டே நம்ம பார்க்கலாம் பசங்களா. இந்த செஷனை திருப்பியும் பாருங்க. பார்ட் 1 ரிவைஸ் பண்ணுங்க. இந்த சாப்டர் ஒரு டுபாக்கூர் சாப்டர்.
இதுல யாருமே மார்க் மிஸ் பண்ணக்கூடாது. இட்ஸ் வெரி வெரி சிம்பிள். நவ் ஐ hope you would have had some confidence, some improvement in your spirit. இல்லையா? ஸோ இதே போல மற்ற சாப்டர்ஸும் நான் கம்ப்ளீட் பண்றேன். ப்ளீஸ் டூ ஷோ சம் சப்போர்ட். எல்லாரும் உங்க ஃப்ரெண்ட்ஸை கூட்டிட்டு வாங்க. ஏன்னா எனக்கு அதான் பெரிய என்கரேஜ்மெண்ட். நீங்க எல்லாரும் இந்த வீடியோஸ்லாம் யூஸ் பண்ணீங்கன்னா, இது மூலியமா வளர்ந்தீங்கன்னா, அதான் எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். என்னால முடிஞ்ச அளவுக்கு ஐம் ட்ரைங் டு எக்ஸ்பிளைன் ஈஸிலி அண்ட் ஃபாஸ்ட். ஓகே, இதெல்லாம் இன்னும் நான் இன்டெப்தா நடத்தலாம். ஆனா இன்டெப்தா நடத்தினா ரொம்ப டைம் எடுக்கும், உங்களுக்கும் போர் ஆயிரும். ஸோ அதனால தான் ஐ ஸ்கிப் த ஃபியூ திங்ஸ் அண்ட் ஐ ஸ்டக் ஒன்லி டு சிபிஎஸ்சி. சிபிஎஸ்சிக்கு மார்க் எடுக்க என்ன தேவையோ அப்படிதான் நான் டீச் பண்றேன். நான் வந்து ரொம்ப எல்லா கான்செப்டும் ஃபுல்லா இன்டெப்தா ஐ எம் நாட் கோயிங். ஓகே, ஏன்னா நவ் தேர் இஸ் நோ டைம். மேபி அடுத்த வருஷம் உங்க ஜூனியர்ஸ்க்கு வேணா நான் அதை ட்ரை பண்ணுவேன். இந்த வருஷம் நம்ம போர்டு எக்ஸாம்ல மார்க் எடுக்கிறதுக்காக நம்ம படிக்கலாம். ஓகே, ஸோ ஐ வில் கவர் என்சிஆர்டில இருக்க ஒவ்வொன்றுமே ஐ ஹவ் கவர்ட். ஐ ஹவ் நாட் லெஃப்ட் அ சிங்கிள் திங். யூ கேன் கோ அண்ட் செக் இட். ஓகே, ஸோ டேக் கேர். இதை போய் திருப்பி ரிவைஸ் பண்ணுங்க, ஃபாஸ்டா பாருங்க. ஆல் தி வெரி பெஸ்ட். நாளைக்கு நம்ம கிளாஸ் இருக்குமா? எஸ் தனிஷா, நாளைக்கு எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் அண்ட் கெபாசிட்டன்ஸ். அதே மாதிரி மேத்ஸும் வேணும்னா, சார் மேத்ஸ்ல வெக்டர்ஸ் டீச் பண்ணுங்க, மேத்ஸ்ல வேற ஏதாச்சும் சாப்டர்ஸ் டீச் பண்ணுங்க அப்படின்னு உங்களுக்கு ஆசை இருந்துச்சுன்னா அதையும் நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. I will teach you maths also. Okay, so take care boys and girls. Love you all. அடுத்த செஷன்ல பாப்போம். அதுவரை சந்தோஷமா போய் படிங்க, என்ஜாய் பண்ணுங்க. Take care. Bye bye.